பூர் அழகா பாத்தீங்களா அப்படி அதில் அப்படி கண்டு நெல்லிக்காய் இந்த ஒல்லிச்சோறு சாப்பிட்ட முடியல சொன்னா உங்களுக்கு எந்த வருத்தம் ஆயுதிரி போற வேலையும் வராது. அதுதான் அந்த பழைய காலத்தாக்களுக்கு 100 வயது இருக்கிற காரணமே அதுதான். உடம்பு புட்டுக்கெல்லாம் நல்லையாம். நெல்லிக்காய் நாங்கள் ஹலுவா போடுறோம். எவ்வளோ புளி பறக்குது. நம்ம இப்போ உள்ளிக்காய் ஆயிரம் இல்லை உடைச்சி போட்டு கையை பார்க்குறோங்கன்னா கரெக்டாக இருக்கு. கசர் இருக்கு அப்படி சரி. சோறு மூடுற பருவத்துக்கு வந்தாச்சு, மூட போகிறேன். நம்மளோட பாரம்பரியமான தமிழர்கள் சாப்பாடு எல்லாம் அன்னைக்கு ஆயிரம் வந்து முதல்ல ஓடிச்சு கவனம் அப்போ அண்ணன் இப்படி அந்த இதில் ஆரம்பிச்சு அதில் வந்து இந்த பழைய சாப்பாடுலாம் சாப்பிட முடியும். வணக்கம் நான் இல்லைங்க. இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோட அவங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்ன சமையல் வீடியோனா ஒரு வித்தியாசமான சமையல். சொல்லிக்காக சோறு சமைக்க போகிறோம். சொல்லிக்காய் உடைச்சி காய வச்சிருக்கேன். நாங்கள் அது நான் செய்யல, எங்களோட மச்சால் பக்கத்தில் அவ செய்து தந்திரிக்காவும் அவ நானும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். நான் சாப்பிட்ருக்கேன், நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ கன நாளைக்கு பிறகு இப்போ சமைக்க போகிறோம். 2 நாளைக்கு போல ஆஞ்சு ஒன்று கொடுத்தேன். நான் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆஞ்சு மல்லிக்காய் ஆயக்குள்ள ஒரு ஐயா சந்திச்சு நான் அவர் சொன்னார் குளத்துல இருக்கிற ஒல்லிக்காய் எல்லாத்தையும் ஆஞ்சா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அரிசிதான் இல்லை, அவ்வளோ ஒல்லிக்காய் இருக்குதுக்குள்ள ஃப்ரீயா கிடைக்கிறதால இதில் மதிப்பு ஒருத்தருக்குமே தெரியறது இல்லை. எங்கட காலத்துல எங்கட அம்மா அப்பா எங்களுக்கு செஞ்சு வந்தவங்க சாப்பிட்டு அவர் நிறைய விஷயங்களை சொன்னார் அந்த ஐயா. வீடியோவில் நீங்க பாப்பீங்க. நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் பழைய காலத்துல அந்த நேரத்தாக்கள் அதை நிறைய ஆஞ்சி கொண்டு காய வச்சு அரிசோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்றாட்டு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அப்ப நிறைய பேசிக்கொண்டே போகாம இனி நாங்கள் வீடியோக்குள்ள போகணுமா? சமைச்சு ஒரு சம்பளம் இடிச்சு முட்டையும் பொரிச்சு சாப்பிட போறோம். ஒல்லிக்காய் காய வச்சு வச்சிருக்கோம், அதை தீட்டி நாங்கள் போய் சமைக்க போறோமா? சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். அவங்களோட ஒல்லிக்காய் அந்த சமையல் அப்படி வந்து சாப்பிடும். யாருங்க எப்படி கண்டு அதே சரி இல்லையா? நிறைய இருக்குதாப்பா அதுல. நல்ல வனண்டாப்பா, ஃபுல்லா ஒல்லி தான். பாத்தீங்களா அப்படி இருக்காண்டு பூர் அழகா பாத்தீங்களா அப்படி இருக்காண்டு. அதுல இல்லை பூவா அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படிதான் இருக்கு தண்ணிக்குள்ளே பாருங்க எப்படி இருக்கு. காம்பு அப்படியே இருக்கு, காம்பு சரிதா எப்படி நம்ம ஆஞ்சிருக்கலாம். அதில் அப்படி கண்டு வள்ளிக்காய் அங்கே இருக்காரு கொல்லிக்கு காட்டுங்க. ஒல்லியில கிழங்கு இருக்காது, ஒட்டியில இருக்கும். ஒட்டி கிழங்கு உண்டு.
ஒட்டிக்கிழங்கு வடிவா சாப்பிட்றோம் அந்த வருத்தத்துக்கெல்லாம் முடிக்கிற ஜாமான் அது இவ்வளவுக்கு இருக்கும் அது ஒட்டி வந்து இப்படி பூக்கும் மேலுக்கு இந்த இதுகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன அந்த வயல் அந்த ஓரம் வழியை இப்படி வளைஞ்ச பூ இருக்குதானே வளைஞ்ச பூ மேலுக்கு நிற்கும் அப்படி வளைஞ்ச பூவை அப்படியே அடியில சோண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே கிழங்கோட வரும் அப்ப ஒல்லிக்காயில என்ன செய்யலாம் ஒல்லி சாப்பிடுறோம் ஒல்லிக்காய் எடுத்து நல்லா கழுவணும் தண்ணியில போட்டு சரி கழுவி படிச்சு எடுத்து போட்டு திருப்பி என்ன வேணும்னு கேட்டா உடல்ல போட்டு அரிசி இந்த நெல் குத்துற மாதிரி குத்தணும் சரி குத்தின உடனே கோது உடைஞ்சிடும் கோது உடைஞ்சோடனே வெள்ளையாக வரும் அதை சோறாக்கி சாப்பிடலாம் பழுத்தோடனே விரிஞ்சோடனே மிராட்டும் மீன்களை நமக்கு அது டேஸ்ட் தெரியல தெரியாது நாங்க சாப்பிடுறோம் எப்படி சாப்பிட்டீங்க நீங்க நாங்க இப்படி சோறு செய்ய எங்கட அம்மா முத்தம்மாக்கள்லாம் நினைச்சாங்க இப்படி செய்யுங்க இப்படி என்ன அதை கொண்டு போய் இதை கணக்கெடுங்க கணக்கெடுத்தீங்கன்னா தான் வரும் இந்த இடத்துக்கு கொஞ்சம் இருக்கு இன்னும் கொஞ்சம் எடுங்க இன்னும் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் அப்படியே தண்ணிக்க போட்டு இப்படி பிணைஞ்சு போட்டு படிச்சிடுங்க படித்த உடனே அந்த அரிசி மாதிரி இருக்கிறது அவ்வளவும் வரும் வெயிலில் காய வைங்க வெயிலில் காய வச்சு போட்டு வடிவாக காய்ஞ்சதுக்கு பிறகு உரலில் போட்டு குத்துங்க உரலில் போட்டு குத்துன உடனே அரிசி மாதிரி வரும் பிறகு கழுவி போட்டு நம்ம பால் இருந்ததுன்னா பொங்கலும் பொங்கலாம் அப்ப என்னென்ன சாப்பாடுகள் சொல்லுங்க மாவுடிக்கலாம் மாவுடிச்சு மாவுல செய்கிற சாப்பாடெல்லாம் செய்யலாம் மற்றது வந்து நம்ம பொங்குற மாதிரி பொங்கி சாப்பிடலாம் தேங்காய் பால் போட்டு பாலில் பொங்கலாம் மற்றது சோறாக்கி போட்டு சம்பல் கறியோட சாப்பிடலாம் என்ன மருத்துவ குணங்களை அந்த ஒல்லிக்காயில இருக்கு நீங்க சொல்றீங்க உங்களோட மூதாதையர் சொன்ன பழைய உங்களோட அப்பா அம்மா சொல்லிப்பாங்க உங்களுக்கு இதுல வந்து இந்த பாத குணம் பாத சித்தம் கவம் மூன்று இருக்குது அந்த மூண்டையும் இந்த சோறு வந்து சமனாக்கி வைக்கும் அப்படியா அதுகள் இந்த சோறு இந்த ஒல்லிச்சோறு சாப்பிட்டோம் சொல்லி சொன்னா சமனாக்கும் அந்த சமனாக்கி எல்லாத்தையும் வச்சிருந்தா வருத்தம் இல்லை அதுதான் அந்த பழைய காலத்தாக்கள் இப்ப 100 வயது மட்டும் இருக்கிற காரணமே அதுதான் அதை மறந்தாங்க இந்த சோத்துல மின்னுறாங்க சரி ஆக்கிற சரித்திரம் என்னன்னா இதுல கெமிக்கல் ஒன்றுமே இல்லை இதுல ஒன்றுமே இல்லை நம்ம வெள்ளாமை கூட கெமிக்கல் ஆட் செய்யறோம் இதுல ஒன்றும் இல்லை இது தானா வளர்ந்து தானா விளையும் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பாக்குறாக்கள் என்ன அந்த பழைய காலத்து முறைப்படி இதை சமைச்சு எடுத்து இந்த நான் சொல்லியிருக்கேன் செய்கிற முறையை அதே மாதிரி எடுத்துக்கொண்டு செய்தாங்கன்னு சொல்லி சொன்னா குளத்துல இப்போ இவ்வளவு பொல்லி கிடக்கு இதையே இப்போ காணும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு உருளாக சோறுன்றது ஆக்களுக்கு தெரியுது இல்லை ஒட்டி ஒட்டி ஒல்லி இந்த ஒல்லி ஒட்டி நேரல் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பழைய காலத்துல சாப்பிட்ட ஏமாந்தான் பண்டி நெல் இருக்குதானே பண்டி நெல் எடுத்து பண்டி நெல்லை அடிக்கி போட்டு பண்டி நெல்லை கொண்டு போய் அந்த சூறாக்கி சாப்பிட்டுச்சாங்க அந்த பண்டி நெல்லுக்கு என்ன வயலை போடுறோம் பண்டி நெல்லுன்றா அந்த நெற்கதிரில் பால் மாதிரி வரும் அது ஒன்று அது சும்மா அது உயிருள்ள ஜாமான் நீங்கள் ஒரு நெல் எடுத்து சும்மா நாட்கள் போட்டு வருதை வச்சு போட்டு கொஞ்ச நேரத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே வருது ஓ நீங்க எடுத்து கொண்டு பிணைஞ்சு ஓட்டு பாப்போம் செய்யுங்க நல்லா இருக்கு ஓ அல்ல கன வருத்தத்தை பிடிக்கிற சாமான் ஓ பாக்குறாக்கள் இப்ப பழைய காலத்து முறைப்படி இப்படி செய்ய அந்த வருத்தங்கள் எல்லாம் இல்லாம இருந்தது இதுகளை சாப்பிடுதான் ஒரு தரம் இருந்தாலும் செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எந்த வருத்தம் ஆயுத்திரி போற வேலையும் வராது இப்ப நாகரிகம் கூடினே இதெல்லாம் கூடி இப்ப இந்த எல்லாம் மறக்க இப்ப கடை சாப்பாடு இப்படிதான் நடக்குது ஓ நான் நல்லா சாப்பிட்டேன் நல்ல இந்த உடம்பு புண்ணுக்கெல்லாம் நல்ல ஜாமான் நல்ல ஜாமான் நல்ல ஜாமான் சாப்பிடாது பச்சையா இது சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் போய் கொண்டிருக்கோம் நாங்க ஹலுவா போறோம் எத்தனை நாளைக்கு இப்ப காய கொண்டு உடைச்சி நம்ம 2 நாளையால சமைக்கலாம் இப்ப ஏன்னா மாமிக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் அவ இப்ப உடைச்சி தான் காய வைக்க போறோம் காய வச்ச பிறகு 2 நாளைக்கு பிறகு நாங்க சமைச்சு காட்டுவோம் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டு இருக்கேன் நான் இங்க ஆயவல்ல தும்மங்கனி குளத்துக்கு விடிய சாமத்துல போறேன் நாங்க இது ஆயத்தான் போறேன் ஆய போறேன்
பஸ் இல்லாட்டி நடந்து போற வரக்குள்ள பஸ்ல வருவோம். இப்ப இது இப்ப காசு கொடுத்து வாங்குறல இப்ப ஓ. இப்ப காசு கொடுத்து வாங்குறது மதிப்பு தெரியும். மதிப்பு சும்மா தெரியும். ஃப்ரீயா கிடைக்க வேண்டியா Free-ஆ இதுல வேல்யூ தெரியல. சனத்துக்கு தெரியாது. ஓ. அந்த காலத்தாக்கள் தான் இந்த இது ஆஞ்சோண்டு ஓ. இந்த சாப்பாடு இப்ப நம்ம அரிசி போடுறோம்ல, ஓ. அரிசி ஒரு சுண்டண்டினா இது ஒரு சுண்டு வேற தீட்டணும். தீட்டி போட்டு வேற என்ன உடலுக்கு தீட்டி கொளுக்கி எடுக்கிற நம்ம கொளுச்சி எல்லாத்தையும் புடைச்சி கிடச்சி எடுத்து போட்டு அரிசியோட கலந்து சமைக்கும். சமைச்சு அரிசியும் சோறும் ஒன்றா இருக்கும், சினமா இருக்கும். நம்ம அதை சமைச்சு மீன் கறியோட சாப்பிடலாம். இல்லாடி காலமே சமைச்சு வச்சிருந்து காலமே என்ன தயிர் தேங்காய் பால் சாப்பிட்டு நல்ல டேஸ்டா இருக்கும். என்ன உண்டு இவர பச்சையா வச்சு தீட்டி போட்டு மாவு இடிச்சு குட்டை வச்சா அந்த மாதிரி இருக்கும். இப்ப என்னன்னா உடைச்சு காய விதிக்கணும். விதிஞ்சா வடியா வரும். பழுத்து இது அவரை அடைய வைக்கணும். அடைய வச்சு நம்ம காய வைக்கணும். இது நாங்க இப்ப உடைச்சு போட்டு காய வைக்கோம். பருப்பு தீட்ட போறோம். கஷ்டம்தான் தீட்டுறது. ஓ. தீட்டு தேவைன்னா புடைக்கணும். சேன புழுதி தோல் உடவடுது. ஆனா சிலுப்பு அவிச்ச வழியா கருப்பு மயிருக்கு தெரியுது இல்லை. அரிசி பஞ்சத்துல என்ன செய்யறீங்கன்னா அரிசியில 2 உண்டு, இதுல 2 உண்டு போட்டு ஆக்கி மீன் கறி சமைச்சு சாப்பிடுறான். அரிசி கொஞ்சம் குறைய தேவைப்படுவேன். அண்ணன் கஷ்டத்துல நானும் ஆக்கிருக்கேன்னா இந்த குளத்துக்கு போய் ஆஞ்சி கரைச்சைக்கு போய் ஆஞ்சி ஆக்கிருக்கேன். ஆனா பொறிச்சு ஓட்டுல வச்சு நம்ம ஓட்டை வச்சு போட்டு 5-6 எடுத்து போட்டோன்னா எறுங்க ஒரிகிற மாதிரி பொரியும். ஓ. மர சீனியும் கவட்டு சும்மா நல்லா இருக்கு. சாப்பிட்றேன் நேரத்துல தும்பு இல்லாத அடிச்சவ மாமி. அப்புறம் என்ன இடிவடல்னா அப்புறம் தும்பு ஓட்டதான் கொஞ்சம் இடிவடு கொண்டு விட்டு தும்பு ஓட்டு அடிச்சவ. இடிவட்டு மர உருள் என்ன பிரச்சனை இல்லை, இரும்புருள் தானே, வேற இடிவிடாது. விடாது. மண் கிடக்கும், அதுக்காகத்தான் இப்படி அரிச்சு போட்டு. அரிசி எப்படி அரிக்குமோ அப்படி அரிக்கணும். அரிசி அரிச்சு கஷ்டம் எடுக்கிற. ஆனா கிட்டி எடுத்து அரை நேரம் லேசா சமைக்கலாம். காய வச்சு எடுக்கிறாங்க கஷ்டம். தீட்டுறதுதான் கஷ்டம். நம்ம இப்ப உள்ளிக்கு ஆயிரம்ல உடைச்சு போட்டு கைய பாக்குற நேரம் கருப்பா இருக்கு. அசர் இருக்கு அப்படி. மண் தண்ணி போட்டு எப்படியா இருக்கு.
நானும் ஜவனாவும் 2 பேருமா சேர்ந்து தீட்டி ஒல்லிப்பருப்பை அவ கழுவுறாவு மண் இல்லாமல் வடி அரிச்சு எடுக்காவும் நான் அடுப்பு மூட்டி உலைய வைக்க போகிறேன். உலைய கொதிக்க வச்சு போட்டு சமைக்க போகிறோம். முட்டையை பெஸ்ட்டாக பறிக்கலாமா இல்லை சம்பல் அடிக்கலாம்? சம்பல் அடிச்சிட்டு எனக்கு முட்டை விருப்பம். சம்பல் விருப்பம். நானா முட்டை கொஞ்சம் விருப்பம் கூட. முட்டை பொரியல். உள்ள வச்சாச்சு. உள்ள கொதிச்சதுக்கு பிறகுதான் அரிசும் உள்ளிப்பருப்பும் போடுவோம். இப்போ ஒரு 4-5 தரம் வடிவா கழுவி எடுத்திருக்காவும். இப்போ நாங்கள் என்னடா அள்ளி இந்த இனத்தில் எடுக்க போகிறோம் உலைக்குள்ளே போடுறதுக்கு. ஒல்லிக்காய் அரிச்சு வச்சு தவ மாமி. இப்போ அரிசை கழுவி அவட சேர்த்து இப்போ உலையில் வைக்க போகிறாங்க. நாங்கள் வெங்காயம் உடைக்கும். உடைச்சு ரெடியாக்கி எடுப்போம். இது கூடமா கழுவி எடுப்போம். அப்படி சம்பல் நல்லா இருக்குமா முட்டை பொரியல் நல்லா இருக்குமா? ரெண்டு நல்லா தான் இருக்கு. மீன் கறி அப்படி அதிகமா? உள்ள கொதிக்க வழி கொடுத்து கொஞ்சம் காஞ்சது தானே, அப்போ கொஞ்சம் அவிஞ்சா நல்ல வந்து மூடி விடுவோம். அவியட்டும் மூடி. அடிக்கட்டா? சீதாவத்தை பண்ணுங்க. சீரகம், சின்ன சீரகம், உப்பு, உப்பு. ஒல்லிப்பருப்பு அவியணும். அவியல்ல அரிசி அவிஞ்சதா? அரிசி அவிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஒல்லிப்பருப்பு அவியணும். ஏண்டா முருவ நல்லா காய வச்சதுக்காக அது இந்த ஒல்லிப்பருப்பு அவியாம இருக்கு. அப்படிதானே? ஓ அவியா விடுமோ? அவியும் அவியும் போகணும். அவிச்சு வரட்டுங்க, நம்ம மூடி வைப்பணும். சோறு மூடுற பருவத்துக்கு வந்தாச்சு, மூட போறேன் நான். கொஞ்சம் அமுளை விட்டோம்டா. சரி, ரெண்டு சேர்ந்து கணக்குக்கு வந்துருக்கு. அமுளை விட போறோம். சூடாகட்டும்.
எண்ணெய் கொதிச்சிட்டு வச்சுக்காட்டு. சரி, வெங்காயத்தை போடுமா. சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போடும். கருவேப்பிலோட சீரகம் கொஞ்சம் போடும். சீரகம் கொஞ்சம் போட அப்புறம் வேறமா வர்றது வேற இந்த தேங்காய் திருவி இடிக்கி வெடிக்கிறானே. உப்பு போட்டு இடிக்கிறேன். இப்போ நாங்கள் முட்டை பொரிக்கிறதுக்கு கொச்சுக்காய் பொரிச்ச சாய்ச்சி சூடாக இருக்கி அதோட எண்ணெயை விடுறாங்க. கொஞ்சம் இதில் கழுவி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கல் உப்பு தான், உப்பை கொஞ்சம் போட்டு முதல்ல இடிச்சிட்டு செத்தல் பொரிச்சு வச்சிருக்கேன். அதை போட போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டு பொரிக்க போறாவும். சம்பல் அடிச்சு போட்டு தான் முட்டை பொரி போட்டு வாதினாங்க. இப்போ ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஏறணுமா? அடுப்பெரிஞ்சு ஓட்டிருக்கிட்டாங்க. அதனால கொச்சிக்காய் பொரிச்சு எடுத்து போட்டு அதே அடுப்புல நாங்க எண்ணெய் தாக்க வச்சோம். வெங்காயம் பொரிச்சு வச்சிருக்கேன். வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை அதை போட போறேன். வெங்காயம் எல்லாம் இடித்து கணக்குக்கு வந்துச்சுக்கு தேங்காய் போடும். பொரி கட்டுது இறக்க அப்புறம் இறக்கி எல்லாம் இடிச்சு முடிஞ்சு இறக்குவோமா. முதல் தடவையாக வந்து ஒல்லிச்சோறு முதல்ல என்ன இது அந்த ஒல்லிக்காய் நான் அந்த தாமரை அந்த இதுக்குள்ள இருக்க சாப்பிடுவேன். தாமரை தாமரைக்காயா மேலுக்கு இருக்கு அந்த இது
முட்டை பொரியல் வரும் முட்டை பொரியலும் சம்பல். ஒல்லிக்காயில புட்டை வைக்கலாமாம், சோறாக்கலாம், இந்த விஷயங்களை செய்யலாம். புட்டு மாவோட பிரட்டியாக வைக்கிறது இதையும் சேர்த்து தனியாக புட்டை வைக்கலாம். பிக் ஸ்டவ் விடு இருக்கும் சாப்பிட்டா அது காய் தனியாக. அதெல்லாம் என்ன நல்லா இருக்கும். சோறு நான் பார்த்தேன் அந்த ஒல்லிக்காயை மட்டும் எப்படி சமைக்கிறேன், அதை அரிசியோட போட்டு மிக்ஸ் பண்ணி சமைக்கிறேன். இந்த சாப்பாட்டை இப்போ நாங்கள் இப்போ செஞ்சு சாப்பிட்ற சாப்பிடணும் அதெல்லாம் மறந்து போய் கொண்டு சாப்பாடு நம்மளோட பாரம்பரியமான தமிழர்களோட சாப்பாடு இதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இந்த சமுதாயம் இதை கண்டு கய மாட்டாங்க, தெரியாது. அப்போ அண்ணன் இப்படி அந்த இந்த இதில் ஆரம்பிச்சு அதில் வந்து இந்த பழைய சாப்பாடுலாம் சாப்பிட முடியும். மேலே வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருக்குது இந்த அனுபவம் இதுக்கு தெரியல. இந்த ஒல்லிக்காய் சாப்பிடுவேன் சாப்பிடுவாங்க நமக்கு தெரியல, அது சாப்பிட வாய்ப்பு இருக்கு. நான் ஒல்லிக்காய் நான் தான் ஆஞ்சேன். நான் போய் நான் தனி தான், நானும் கேமராமேன் தான் போனாங்க. தண்ணிக்கிறங்க ஆயக்குள்ள வந்து முதல்ல ஓடிச்சு கவனம் அதுக்குள்ள ஒல்லிக்காய் ஆய முதல்ல கொண்டு போயிடும் உங்களுக்கு நான் பார்த்து ஆங்கி நம்பி விட்டாரு. ஒரு வயசு ஐயா வந்தாரு, அவரா சொன்னார் அரிசி தான் இந்த ஊருக்கு எவ்வளோ நெல் ஒல்லிக்காரிக்கு ஒருத்தர் கண்டுக்கிறாங்கல்ல பழைய சாப்பாடு சொன்னாங்க. தமிழரோட பண்பாட்டில் எல்லா விஷயங்களும் சாப்பாடு மருந்து என்ற ரீதியெல்லாம் எல்லாமே இருக்கு எல்லா சாப்பாடும். அது நமக்கு தெரியாது அதிகமாக. இப்ப ரெண்டு வருது சாப்பிட்ற சாப்பாடு விஷமா இருக்கு, அப்படிதான் இருக்கு எல்லாமே. ஈஸியாக சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் வந்து சுகர் அப்படியான சாப்பிடங்கள் வந்து நல்லா உண்மையாக அந்த சுகர் வராது. அப்படியான கூட முடிஞ்சா கிடைச்சா செஞ்சு சாப்பிடுங்க. 25 வயதாக போகுது, இப்போ முதல்ல சாப்பிடுங்க. நன்றி சமைச்சவர்களுக்கு, விருந்து கலைத்தவர்களுக்கும் நன்றி. நானும் எதிர்பார்க்கல எவ்வளோ டேஸ்ட் ஆகி கொண்டு சோறு கொஞ்சம் கூட வாங்கி தெரியல எனக்கு. இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் தமிழ் விடைபெறும் நான் உங்கள் லிங்கா.